ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஒரு வாட்டர் கேன் இருந்தால் போதுங்க. அந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் ஓட்டையை போட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக நீங்கள் சுத்தம் பண்ணிடலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பாட்டில் எடுத்துருக்குங்க. உங்ககிட்ட எந்த பாட்டில் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கம்பல்சரி நீங்கள் 10 ரூபா வாட்டர் கேன் எடுக்கக்கூடாதுங்க. 1 லிட்டர் வாட்டர் கேன் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 லிட்டர் வாட்டர் கேன் தாங்க இருக்குது. இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்க போகிறோங்க. மேல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோங்க. அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தியை நல்லா கேஸ்டர் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காமிக்கணும் அதே போல் கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவள் தான் பாருங்கள், கத்தியை வச்சு நம்ம நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நமக்கு இப்போதைக்கு மேல் பகுதி தேவை, கீழ்ப்பகுதி தேவைப்படாது. அந்த கீழ்ப்பகுதி தூக்கி போடாமல் சைடில் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு அழகான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நம்ம மேல் பகுதி இருக்கு இல்லையா, அது நீங்கள் எடுத்துக்கோங்க. மேல் பகுதியில் பாருங்கள் கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. அதனால் நீங்கள் சிசர் வச்சு நல்லா ஈவனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சிசர் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் அந்த கேன் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக நீங்கள் சுற்றி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா கை வச்சு ஒவ்வொரு பீஸாக நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இது போல் நீங்கள் எடுத்து விட்டால் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மாப் துடைக்கிற குச்சி இல்லைனா வேஸ்ட்டான குச்சி தான் எடுத்துக்கோங்க. அந்த குச்சியை பார்த்து அந்த வாட்டர் கேன் மூடி போடுவோம் இல்லையா, அந்த பகுதிக்குள்ளே உள்ளுக்குள்ளே நீங்கள் விட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் அழுத்தி விட்டாலே போதுங்க, ரொம்ப சூப்பராக ஃபிட் ஆயிருங்க. பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதே போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு எடுத்துகிட்ட பின்னாடி அந்த வாயு பகுதி உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தரையில் வச்சு ஒரு டைம் நீங்கள் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. பாருங்கள், அழுத்தி விட்டாச்சு. இப்போ இது அழகான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டடை இருக்கு இல்லையா, அந்த ஒட்டடை ஃபுல்லாகவே இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக ஒட்டடை எல்லாமே வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லென்த் ஆக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். நம்ம கெட்டாத இடத்துலாம் பார்த்து இந்த குச்சி வச்சு நம்ம ஒட்டடை எடுத்துடலாங்க. இதுக்காக நான் போய் கடையில் காசு கொடுத்து நம்ம எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரே ஒரு கேன் இருந்தால் போதுங்க, ஓட்டி போட்டு இங்கே இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டடை ஃபுல்லாக அந்த குச்சிக்குள்ளே வந்துருச்சுங்க. அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே வாட்டர் பாட்டில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னுட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு ஒரு கத்தி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு பாருங்கள் மேல் பாகத்தில் நான் எப்படி கட் பண்ணுறனோ அதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிட்டு நல்லா இது போல் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு பின்னாடி பாருங்கள் கொஞ்சம் கோணையாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் வச்சு நல்லா ஈவனாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு அழகான ஆர்கனைசர் கிடைச்சாச்சுங்க. அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் சிசரை ஒரு ஓரம் வச்சுட்டு இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இதோட மூடி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டில் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா லூஸில் பேக்கெட்டில் மாவு அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வரோம் இல்லையா, அதே நம்ம அப்படியே வச்சு கொட்டும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே சிந்தி போயிருங்க. அந்த மாதிரி கீழே சிந்தாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டர் கேனை மூடி பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. நான் பார்த்தேன் ஒரு கொஞ்சமாக கவரில் அரிசி போட்டிருக்குங்க. இந்த கவரில் பாருங்கள் அரிசி போடுறது நம்ம அப்படியே எடுத்து கொட்டும் போது கீழே சிந்துங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காது. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கட் பண்ணி வச்சு வாட்டர் கேன் இருக்குது, அது மேல் பகுதி நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கவர் உள்ளுக்குள்ளே போட்டு வெளியே எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் அரிசி தேவையோ பருப்பு தேவையோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கொட்டி வச்சுக்கலாங்க. இதனால் கீழேயுமே சிந்தாது. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னுட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.
அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு கட் பண்ணலையே கீழ்ப்பகுதி, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் எடுத்து வச்சுட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா, மேலே பாருங்கள் கொஞ்சம் கிராஸாக இருக்குது. அதில் நம்ம சிசர் வச்சுட்டு நல்லா ஈவனாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவனாக கட் பண்ணிட்ட பின்னாடி மேலே இருக்கிற கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் மேலே இருக்கிற கவர் ரிமூவ் பண்ணிட்ட பின்னாடி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தியை நல்லா சூடு பண்ணிவிட்டு நான் கை வச்சு காமிக்கிற பாருங்கள், அந்த இடத்துல நல்லா கட் பண்ணி எடுத்துக்கொடுங்க. கரெக்டாக நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணும்போது பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாமல் கையில் சூடுபட வாய்ப்பு இருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ண பீஸ் ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பொறுமையாக எடுத்து தனியாக ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பெரிய பாட்டில் சைடில் வச்சுட்ட பின்னாடி சின்ன பீஸுக்குள்ளே அந்த சின்ன பீஸ் பாருங்கள் கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அன்ஈவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிசர் வச்சுட்டு எல்லா பக்கம் நீங்கள் சரி பாகமாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கட் பண்ணியாச்சு. அது மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்னஸ் இருக்குது, அதனால பார்த்தீங்கன்னா கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த மேலே ஷார்ப்னஸ் போகிறதுக்கு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நமக்கு அழகான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பின்னாடி அதை அடியில் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்காது இல்லையா, அதுக்காக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும், கீழேயுமே விழுகாது, பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் மேல் பகுதி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு பின்னாடி பார்த்தீங்கன்னா மேலே நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க, அதனால நான் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சு மேலே நல்லா தேய்ச்சி விட்டுருக்குங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டாலே போதுங்க, அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிருங்க. இப்போ பாருங்கள் நமக்கு ரொம்ப சூப்பரான செலவே இல்லாமல் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இதுக்குள் நீங்கள் என்னெல்லாம் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரண்டி, ஸ்பூனு, கத்தி, சிசரு எதுனாலையும் போட்டு வச்சுக்கலாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இடமும் ஃப்ரீயாகும், அது போல் இடமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக போடுற பாட்டில் இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான வாட்டர் பாட்டில் இதனால் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா மாசா வாட்டர் கேன் எடுத்துருக்கேன். மேலே இருக்கிற கவரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அவள்தான் பாருங்கள், மேலே இருக்கிற கவர் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு நான் கை வச்சு காமிக்கிற பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி கொடுங்க. அதுக்காக நீங்கள் ஒரு கத்தி எடுத்துகிட்டு கேஸ் ஸ்டவ் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழேருந்து ஒரு 5 இன்ச்சு மேலே தள்ளி நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் 15 லிட்டர் கேன் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த வாயு பகுதி அளவு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா பெருசாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்து கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் நல்லா நீட்டாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் இந்த அளவுக்கு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணிக்கு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அவள்தான் பாருங்கள், கேன் பாட்டில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு செலவே இல்லாமல் ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த கேன் பாட்டில் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் 15 லிட்டர் கேன் தண்ணி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடி மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேன் பாட்டில் உள்ளுக்குள் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த கேன் பாட்டில் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக தண்ணி சாய்க்கும் போது நிறைய தண்ணி கீழே சிந்தி போயிருங்க. அந்த மாதிரி தண்ணி சிந்தாமல் இருக்க இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் பார்த்தா ஒரு குண்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் தண்ணி சாய்ச்சி விடுங்க. அந்த கேன் வழியாக
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வருங்க. கீழே எதுவுமே சிந்தவும் சிந்தாது, பார்க்கவுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். தண்ணி நீங்கள் லைட்டாக சாய்ச்சாலே போதுங்க, அழகாக தண்ணி வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நீங்களுமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செலவே இல்லாமல் ஆர்கனைஸ் நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.